கினோட ஒரு அவரோட ட்ரேட்மார்க் ஷாட்டாவே ஒண்ணு கொண்டு வந்துட்டே இருக்காரு. நம்ம ஐபிஎல் டைம்லலாம் கூட நிறைய பேசணும். அந்த ஒரு ஸ்லாப் ஷாட் மாதிரி ஒன்று ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஷாட். அது ரொம்ப இட்ஸ் விஷுவல் டு வாட்ச். அப்ப அப்பதான் சண்டை வந்தது. அப்புறம் சண்டை வந்தது. இந்த ஷார்ட் பாலோட பொட்டு நடிச்சதான் அவருக்கு வந்து கம்ப்ளீட் பேக் லெஃப்ட்ல போக மாட்டார். ஷார்ட் பால் நீ பாத்தீங்கன்னா டென்னிஸ் மாதிரி எப்படி அடிப்பார். அதை டெரிஃபிக்காச்சார். அப்பதான் இந்த சண்டை வந்து அப்படியே கத்தி இவங்க வந்து அதுக்கு நல்ல வாய்ஸ், நல்ல டெசிபல் வாய்ஸ். அதுல வேர்ல்ட் கப் வச்சா பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. வேற யாருமே பகுதியும் அதனால சைலண்ட் மோட்ல இருக்கிறோம். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறோம். வேர்ல்டு பூரா இந்தியா தான் பெஸ்ட். இதை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க வந்து எல்லாம் ரெஃப்ரியை மாத்து, அம்பையரை மாத்து, அடுத்த டோர்னமெண்ட்ல மீதி டீம்லாம் கூட வரக்கூடாது, பேன் பண்ணுங்க. நாங்களே ஆடுறோம். ஏபி 2 டீம் வந்து பாகிஸ்தான்ல ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சிடும். அந்த மாதிரி நாங்க ஆடுறோம். அந்த லெவல்ல இப்ப இறங்கிட்டாங்க. அதனால இது வந்து முன்னே பண்ண முடியாது. அடுத்தது அம்பையரிங் ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் அம்பையரிங். அதே லைட் எரியுது, அதே ரீப்ளே, அதே எல்லாம் தான் 10 பேர் பார்த்து தான் சொல்றாரு. அதெல்லாம் ஒத்துந்தானே வரீங்க. திருப்பி இந்த புலமென்ற பாயிண்ட் இல்லை. கிரிக்கெட்டை ஆடி ஜெயிக்கணும். இன்னொரு விஷயம் பாரு, நமக்கு என்னன்னா நம்ம ஃபீல்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், எல்லா பாலும் 10 பேர்கிட்டயும் கேப்டன் தோனி மாதிரி எல்லாரும் கத்து குத்துன்னு இருக்க மாட்டாங்க. கட்சி பால ஹர்திக் பாண்டியா பிரில்லியண்டா போடுறாரு. அவரு அறிவு ஜீவி மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாரு. எங்க வைட் ஜாசன் எவன் வேணா செய்வோம் அதை. அது ஒரு தப்பு அவுட் பண்றாரு. அடுத்த அறிவு ஜீவி யாருன்னா நம்ம சிவம் துபே. அவர் 6 feet 4 inches 6 feet 3 inches தான் இருப்பார். எதுக்கு பவுண்டரியில் நிக்க வைக்கிறாங்கன்னா டவரிங் கேட்சஸ் வரும்போது 10 அடிக்கு மேல ஒரு கேட்ச பிடிச்சிடலாம். 8 அடி 10 அடி ஒரு கேட்ச பிடிக்கலாம். எப்போ பிடிக்கலாம்னா பவுண்டரியில நிக்கணும். இவர் 10 அடி உள்ள வந்து நிற்கிறாரு. அந்த பால் தேவையில்லாத ஒரு கையை தட்டின்னு ஒரு 6 போச்சு பார்த்தீங்களா கட்சியில. அதெல்லாம் மேட்டர் ஆகும் ஜெயிக்கும் போது குரூஷியலா. ஸோ நம்மளே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட்ல வந்தா 1 ரன் 2 ரன் தடுக்கலாம். 2 ரன் தடுக்கிறது முக்கியம் இல்லை. பவுண்டரியில நின்று கேட்ச பிடிச்சி எல்லா ரன்னையும் தட்டணும். அது கேட்ச் வரும் இல்ல 4-6 தடுக்கணும்னா பவுண்டரியில நிக்கணுமே பேர் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கினுக்கு அவசியமே கிடையாது. இந்த லாஸ்ட் பால் ஒரு பால் என்ன வரும், அதெல்லாம் இந்த இவங்களுக்கே யோசிக்கணும். அதெல்லாம் மீட்டிங்ல சொல்லணும். தயவு செய்து லாஸ்ட்ல நீங்களே பவுண்டரியில் இருங்க. So you will gain a few inches if you stand on the board.